கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில் ஜாக்சன் ஏன் டார்கெட் பண்ணல? ஆக்சுவலாக அவங்களுடைய பிளான்ல இருந்திருக்கு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை கவர் பண்ணுற விதமாக தான் ஜேக்கப் பெத்தல் உள்ள வந்திருக்காரு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி கேம்ப்ல மோபட் அவுர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் இவங்க எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்ட் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வச்சு சூப்பராக வந்துட்டு அதை கேதர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கேதர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். எல்லா பிளேயர்ஸை பற்றியுமே நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த டேட்டா படி தான் நாங்கள் ஆக்ஷனுக்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் எவ்வளோ வந்துட்டு அவருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஆடக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி என்டையர் லிஸ்ட்டையுமே அவங்க கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஏனாதோன்னு அவங்க எடுக்கல. பர்ஃபெக்டாக அவங்க வந்துட்டு லாக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம லைவ் ஃபுட்டேஜில் பார்த்தோம். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அவ்வளோ ஹார்டாக போனதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, வில் ஜாக்ஸ் போன தடவை ஒரு 100 அடிச்சாரு. அண்ட் மிடில் ஆர்டர் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 6 மேட்ச் பக்கம் சான்ஸே கொடுக்கல. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏகப்பட்ட மேட்ச்ல வந்துட்டு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்படி பண்ணியும் நீங்கள் ஏன் அவரை வந்துட்டு எடுக்கல அப்படிங்கிறதா கேள்வியாக இருந்தது. அதற்கும் பார்த்தோம் அப்படின்னா தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக 100% அவர் வேணுங்கிற மைண்ட் செட்டு தான் இருந்தது. இருந்தாலும் அக்ஷன் டைனாமிக்ஸை பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். அக்ஷன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட் படி தான் பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்களா? அவ்வளோ க்ரோஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பீங்களா? நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்தால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டா இந்த பிளேயருக்காக ஒதுக்கி வைக்க முடியுமானுங்கிறதா கேள்வி. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கடைசியில் வந்தாருங்க. மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணும்போது வந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே ஆர்சிபியோட பிளான் என்னவா இருந்து அப்படின்னா, ஸோ வில் ஜாக்ஸ் வர டைம்ல நமக்கு பட்ஜெட் இருந்தால் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபில் சால்ட் வந்தாரு, சரியான ஒரு பிக்கு. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஹார்டாக போய் வாங்கினாங்க, அதுவும் சூப்பரான ஒரு பிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த லைனப்பில் வந்துட்டு எவ்வளோ ஏகப்பட்ட பவுலர்ஸ் எல்லாம் பிக் பண்ணாங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்க லியாம் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணதும் ஃபில் சால்ட்டை பிக் பண்ணதும் தான் உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கிலாண்டை சேர்ந்த ஜேக்கப் பெத்தலை எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேட்டிங் செக்டார் அப்படிங்கிறத முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் வேணுங்கிற மாதிரி கிடையாது. இருந்தாலும் வெளியில தான் குறை வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பவுலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நுவார் துசாரா, ஹேசலுட், லுங்கி எங்கிடி இந்த மாதிரியான பவுலர்ஸை வாங்கி போட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சமயத்தில் எங்களுக்கு வில் ஜாக்ஸோ மேக்ஸ்வெல்லோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிளான் படி தான் நடந்திருக்கு. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னும் கேட்டிருக்கிற விஷயம் சோசியல் மீடியாவில், ப்ரோ இப்போ கூட ஏதாவது ட்ரேட் விண்டோ ஆப்ஷன் இருக்கா, வில் ஜாக்ஸ் மறுபடியும் ஆர்சிபிக்கு வராரான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறத நான் பல வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த வீடியோலையும் சொல்கிறேன். தயவு செஞ்சு வில் ஜாக்ஸோட பேச்சே மறந்துடுங்க. ஸோ ட்ரேட் விண்டோ மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் கிடையாது. வில் ஜாக்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் மேபி நெக்ஸ்ட் இயர் இதில் யாராவது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸோ அப்போக்கே இது ட்ரேட் விண்டோவில் எக்ஸ்ட்ரா பேசி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் அடுத்த வருஷம் தான் பாசிபிள். ஏன்னா ஆர்சிபியும் அவர் மேலே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் இலக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை கிடையாது. ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சரில் நல்லா இந்த வேர்டை நோட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் சான்ஸ் கிடைச்சா நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீசன் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வர மாட்டாருங்க. அடுத்த சீசன் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸாக இருக்கு. ஓவராலாக வில் ஜாக்ஸ் ஏன் எடுக்கல, மேக்ஸ்வெல்லை ஏன் எடுக்கலன்னு கேட்ட எல்லாருக்குமே கரெக்டான பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷன் டைனாமிக்ஸை பொறுத்து அவங்க ஆல்ரெடி பிளேயர்ஸாக சூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சிமிலர் பிளேயர்ஸை எடுத்து வச்சு பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்காம, ஏன்னா 4 ஃபாரினர்ஸ் தான் ஆடி ஆகணும். ஸோ சும்மா குறை வைக்கிறதுக்கு ஸோ எடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ சிராஜை ஏன்பா விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. உங்ககிட்ட பதில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.